பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில். பக்கம் 2 சுட்டிக்காட்டி சி. குர்ஆனுடைய பிரதிகளை நாம் திறக்குகின்ற பொழுது ஜோடி பக்கங்களை காண்கிறோம். அவைகளை நாம் இப்படியாக நமது கரங்களில் பயிற்சி செய்து கொள்ளலாம். பக்கம் 1, 2, 3, 4 மற்றும் 5 ஆகிய பக்கங்களாக நம்முடைய கரங்களில் பிரித்து கொள்ளலாம். ஒவ்வொரு பக்கங்களையும் 4 சுட்டிகளாக நாம் பாடம் அமைத்திருக்கிறோம். இந்த 2ஆம் பக்கத்திற்கான 3ஆம் சுட்டியை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது சுட்டி, காஃபிர்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை, குழப்பவாதிகள், முட்டாள்கள், இரட்டை முகம் ஆகிய 4 சுட்டிகளை இந்த 2ஆம் பக்கத்தில் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குழப்பவாதிகள், முட்டாள்கள் என்கின்ற 3ஆம் சுட்டியை பார்க்க இருக்கிறோம். சுருக்கமாக நாம் பார்க்கலாம். காஃபிர்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிக்குகளுக்கு நேர்வழி இல்லை, குழப்பவாதிகள், முட்டாள்கள், இரட்டை முகம் ஆகிய சுருக்க சுட்டிகளை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய 2ஆம் பக்கத்தின் 3ஆம் சுட்டி குழப்பவாதிகள், முட்டாள்கள். முந்தைய வசனங்களோடு நாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது, நயவஞ்சகர்கள் நம்பிக்கையாளர்களை போல நடிக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது எந்த உண்மையான நம்பிக்கையும் கிடையாது, அவர்கள் இதயத்தில் சந்தேகம் என்கின்ற நோய், உலகாதாய ஆசைகளும் அவர்களுடைய சந்தேகம் என்கின்ற நோய்களும் அவருடைய இதயங்களிலே நிரம்பி இருக்கிறது. இந்த வசனத்திற்குண்டான பாடங்களை நாம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ أَلَا إِنَّهُمْ هُمُ الْمُفْسِدُونَ وَلَكِنْ لَا يَشْعُرُونَ وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. இந்த வசனத்திற்கான பாடங்கள், முனாஃபிக்குகளே குழப்பவாதிகள், ஆனால் தாங்களே சீர்திருத்தவாதிகள் என வாதிடுகின்றனர். முதல் பாடம். 2வது பாடம், அவர்கள் முட்டாள்கள், ஏனென்றால் அவர்கள் மறுமையை விட இம்மையையே வாழ்விற்கு அவசியமானதாக அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். வாழ்விற்கான முக்கியத்துவத்தை இம்மைக்கு மட்டுமே அவர்கள் கொடுக்கிறார்கள் என்கின்ற பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். குர்ஆனை கற்பதற்கு 2 பெரும் சவால்கள் நமக்கு முன்னே இருக்கிறது. 1, அதனுடைய வார்த்தைகளுக்கான பொருள்கள். 2, அதனுடைய இலக்கணம். வார்த்தைக்கான பொருள்களை நாம் வார்த்தைக்கு வார்த்தை பொருள்களை கொண்டும் மற்றும் வாக்கியங்களாக இவைகளினுடைய பொருள்களை படிப்பதன் மூலமாகவும் நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதுபோன்று டிபிஐ என்கின்ற மெத்தடின் மூலமாக அதனுடைய இலக்கண பகுதிகளை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. வார்த்தைக்கு வார்த்தைக்கான அர்த்தம் இவைகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. وَإِذَا قِيلَ, மேலும் சொல்லப்பட்டால், கூறப்பட்டால், வ மேலும், இதா போது, கீல அது சொல்லப்பட்டது, அவர்களுக்கு சொல்லப்படும் போது, லஹும் அவர்களுக்கு, லா துஃப்ஸிது நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள், ஃபில் அர்தி பூமியிலே, பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள். லா துஃப்ஸிது குழப்பம் செய்யாதீர்கள். லா நாம் ஏற்கனவே பார்த்த விலக்கல் வினை, ஏவல் வினையினுடைய 2ஆம் பகுதி விலக்கல் வினை. லா துஃப்ஸிது குழப்பம் செய்யாதீர்கள், ஃபில் அர்தி பூமியிலே என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், இன்னமா மட்டுமே, நஹ்னு நாங்கள், முஸ்லிஹூன் சீர்திருத்தவாதிகள் மட்டுமே என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இன்னமா மட்டுமே, நஹ்னு நாங்கள், முஸ்லிஹூன் சீர்திருத்தவாதிகள், நாங்கள் சீர்திருத்தவாதிகளாக மட்டுமே இருக்கிறோம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். மதீனாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் எதிரிகளுக்கு அவர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கோ முஸ்லிம்களுக்கோ உண்மையாளர்களாக அவர்கள் ஆகியிருக்கவில்லை. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்காத போது அவர் தன் சுய சிந்தனை விருப்பங்களுக்கு ஏற்பவே செயல்பட முடியும். இஸ்லாமிய கருத்துக்களை ஏற்கவில்லை என்றால், அப்படியானால் அவர் சுய சிந்தனைகள், அவருடைய சுய விருப்பத்திற்கு உட்பட்டவாறே அவர் செயல்பட முடியும். ஆதலால் அவருடைய பேச்சும் செயலும் குழப்பத்தையே விளைவிக்கிறது என்ற அடிப்படையில் முனாஃபிகீன்கள் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம்
மறு உலகிற்கு பகரமாக இந்த உலகத்தை வாங்கி கொண்ட இந்த வியாபாரம் லாபம் தராது. மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களாகவும் இல்லை என்பதை இந்த வசனத்தினுடைய கருத்தினூடாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். அலா எச்சரிக்கை, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் நிச்சயம் அவர்கள், ஹுமுல் முஃப்ஸிதூன் அவர்களே குழப்பத்தை உண்டாக்குபவர்கள். இன்னஹும் நிச்சயம் அவர்கள், ஹும் அவர்கள்தான், அல் முஃப்ஸிதூன் குழப்பத்தை உண்டாக்குபவர்கள். வலாக்கின் எனினும் லா யஷ்உரூன் இதை அவர்கள் உணரமாட்டார்கள். லா யஷ்உரூன் அவர்கள் உணரமாட்டார்கள். இந்த வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். குர்ஆன் மற்றும் சுன்னாவை கடைபிடிக்காத இஸ்லாமிய சமூகத்தை நாம் பார்க்கிறோம். மக்கள் எவ்வளவுதான் பண்பாடை குறித்து பேசினாலும் முழு வாழ்வு முறை சிதைந்து போயிருக்கிறது. காரணம், குர்ஆன் ஹதீஸுடைய வழிகளை அவர்கள் பின்பற்றவில்லை. சுய சிந்தனையை கேட்டு அவர்கள் செயல்படுவதால் குர்ஆன் ஹதீஸினுடைய செயல்முறைக்கு, அது சொல்லுகின்ற வழிமுறைக்கு மாற்றமான செயல்களை செய்கின்ற பொழுது இங்கே குழப்பமும் அங்கே மிகப்பெரிய ஃபித்னாக்களும் ஃபசாதுகளுமே ஏற்படுகிறது. அடிப்படை சரியில்லை என்றால் குழப்பமே பரவும் என்பதை இந்த வசனத்தின் விளக்கமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நாம் வார்த்தையினுடைய பொருளை வாக்கியமாக நாம் சேர்த்து பார்க்கலாம். அலா இன்னஹும், அலா அறிந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக சொல்கிறேன், இன்னஹும் நிச்சயம் அவர்கள், ஹுமுல் முஃப்ஸிதூன், ஹுமுல் முஃப்ஸிதூன், ஹுமுல் முஃப்ஸிதூன் அவர்களே குழப்பவாதிகள், அவர்களே குழப்பத்தை உண்டாக்குபவர்கள். வலாக்கின் என்றாலும் லா யஷ்உரூன், லா யஷ்உரூன் அவர்கள் உணரமாட்டார்கள். அவர்கள்தான் நிச்சயம் குழப்பவாதிகள், இதை ஆனால் அவர்கள் உணரமாட்டார்கள் என்கின்ற விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் முழுமையான வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாம். வ இதா மேலும், கீல மேலும் போது, கீல சொல்லப்பட்டால், லஹும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், ஆமினு ஆமினு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், கமா போல, ஆமனன் நாசு அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டார்களே போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அவர்கள் கூறுகிறார்கள், அனுமினு நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா, கமா போன்று, ஆமன சுஃபஹா மடையர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா. அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் நிச்சயம் அவர்கள், ஹுமுஸ் சுஃபஹா அவர்களே மடையர்கள், ஹுமுஸ் சுஃபஹா அவர்களே மடையர்கள். வலாக்கின் எனினும், லா யஅலமூன் அவர்கள் அறிய மாட்டார்கள், லா யஅலமூன் அவர்கள் அறிய மாட்டார்கள். இந்த வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். நயவஞ்சகர்கள் தற்காலிகமாக அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் அதிகாரத்தையும் தகுதியையும் தந்திருப்பதை கொண்டு, அவர்களுடைய கை ஓங்கி இருப்பதை கொண்டு தங்களை அறிவாளிகளாக அவர்கள் நினைத்து கொண்டனர். மேலும் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்களை, உண்மையாக இஸ்லாத்தை விரும்புபவர்களை முட்டாள்கள் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அவர்கள்தான் முட்டாள்கள் என்றாலும் தங்களினுடைய அறிவின்மையை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த முனாஃபிக்கின்களை பற்றி இங்கே சொல்லி காட்டுகிறான். வார்த்தைக்கான பொருளை வாக்கியத்தோடு நாம் பயிற்சி செய்யலாம். இதா கீல லஹும் ஆமினு, ஆமினு நம்பிக்கை கொள்ளுங்கள், ஆமினு நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், கமா போன்று, ஆமனன்னாசு ஆமனன்னாசு மக்கள் நம்பிக்கை கொண்டதை போல, ஆமன நம்பிக்கை கொண்டார், அன்னாசு மக்கள், காலு சொல்லுவார்கள், அனுமினு நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா, அனுமினு நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா, கமா ஆமன சுஃபஹா மடையர்கள் நம்பிக்கை கொண்டதை போல, ஆமன சுஃபஹா மடையர்கள், சுஃபஹா மடையர்கள், ஆமன நம்பிக்கை கொண்டான், ஆமன சுஃபஹா மடையர்கள் நம்பிக்கை கொண்டதை போல நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா. அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலாக்கின் லா யஅலமூன். ஹைர், இங்கே நாம் முழுமையான மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு அந்த முனாஃபிகீன்களுக்கு, ஏனைய இஸ்லாமிய மக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்வார்கள், அனுமினு கமா ஆமன சுஃபஹா அந்த மடையர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா இவர்கள்தான், யார் மூமின்களை பார்த்து மடையர்கள் என்று சொல்லுகிறார்களோ இந்த முனாஃபிகீன்கள் தான் மடையர்கள், வலாக்கின் லா யஅலமூன் ஆனால் அவர்களுக்கு தங்கள் நிலை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹைர், இந்த வசனத்திலிருந்து நாம் கிடைக்கின்ற படிப்பினை என்ன? முனாஃபிக்குகள் குழப்பவாதிகள், தங்களை சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லுகின்ற முட்டாள்கள். அவர்கள் தங்களை குழப்பம் செய்து கொண்டு ஆனால் தாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லுவார்கள். இது முனாஃபிக்கீன்களுடைய
பண்பு. இது முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், அவர்கள் முட்டாள்கள். ஏனென்றால் அவர்கள் மறுமைக்கு பகரமாக இம்மையை விலை கொடுத்து வாங்கியவர்கள். இம்மைதான் நமக்கு நிரந்தரம் என்பதாக நம்பி இம்மையே முக்கியத்துவம் கொடுத்து, இந்த உலகத்தையே முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள். எனவே இவர்கள் முட்டாள்கள் என்பதையும் நாம் இங்கே படிப்பினையாக கொள்ளலாம். எனவே நல்ல மக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். ஆகிரத்தை நாம் முக்கியமாக கொண்டு நம்மளுடைய துன்யாவின் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கேமா தீப, கேள், மதிப்பீடு, திட்டம், வகு, பரப்பு, இவைகளினுடைய ஊடாக நாம் இந்த வசனத்தை எப்படி நாம் பார்க்க வேண்டும்? யா அல்லாஹ், குழப்பங்களிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, என்னை திருத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்வாயாக, என்னை சஹாபாக்களை பின்தொடர்பவனாக என்னை நீயாக்கு, சஹாபாக்கள் நல்ல முன்னோர்களை பின்தொடர்பவர்களாக எங்களை நீயாக்குவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா நிச்சயம் நான் அஊது பிக்க உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மின ஷிகாக், ஷிகாக் என்றால் பிளவு, பிறர்களை பிளவுபடுத்துவது, ஒன்னிஃபாக் நயவஞ்சகத்தனம், வசூ இல் அஹ்லாக் தீய குணாதிசயங்கள், இவைகளில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்து, நம்மை நாமே மதிப்பீடு செய்து, நாம் எத்தகைய பண்பிலே இருக்கிறோம் என்பதை நாம் மதிப்பீடு செய்து, நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, குர்ஆனை கொண்டு முழுமையாக நம்பி குர்ஆன் ஹதீஸினுடைய வழியிலே நாம் செயல்படுகிறோமா, அல்லது அவைகளுக்கு மாற்றமாக சுய சிந்தனையை கொண்டு நாம் செயல்படுகிறோமா என்பதை நாம் ஆய்வு செய்து பிறகு திட்டம் வகுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களில் இருந்தும் எப்படி படிப்பினையை பெற்றுக்கொள்வது, யாரிடம் போய் நாம் ஆலோசனை செய்வது, எந்த மக்களோடு சேர்ந்து வாழ்வது என்கின்ற திட்டம் வகுத்து இதை மற்றவர்களுக்கு நாம் இந்த செய்திகளை பரப்ப வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே நம்மை மேம்படுத்த நாம் திட்டம் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனங்களினுடைய அஸ்மாக்கள் மற்றும் ஃபேல்களையும் பார்க்க இருக்கிறோம். இவைகளினுடைய அஸ்மாக்கள், முதலாவதாக முஸ்லிஹூன், இது ஒரு பண்பு பெயர் சொல். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். முஸ்லிஹ், முஸ்லிஹூன, முஸ்லிஹீன. முஸ்லிஹ் சீர்திருத்தவாதி, முஸ்லிஹூன, முஸ்லிஹீன சீர்திருத்தவாதிகள். இது பண்பு பெயர் சொல். அது போன்ற ஒரு பண்பு பெயர் சொல் முஃப்சிதுன், முஃப்சிதூன, முஃப்சிதீன குழப்பவாதி. முஃப்சித் குழப்பவாதி, முஃப்சிதூன, முஃப்சிதீன குழப்பவாதிகள். அடுத்ததாக அஸ்ஸுஃபஹா, சஃபீஹ், சுஃபஹா. சஃபீஹ் மடையன், சுஃபஹா மடையர்கள், முட்டாள், முட்டாள்கள். சஃபீஹ் உடைய புளூரல் சுஃபஹா. இவைகளாக இருக்கிறது. கைர். அடுத்ததாக நாம் அசல் மூன்றெழுத்தை கொண்ட சஹீஹான ஃபஅல் என்று சொல்வதை போல ஒலி வெர்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒலி வினைச்சொல் லா யஷ்உரூன், லா யஷ்உரூன் முலாரி, அதாவது முஸ்தக்பில், வருங்கால நிகழ்கால வினைச்சொல்லினுடைய ஃபி அமைப்பு. லா யஷ்உரூன், அவர்கள் உணரமாட்டார்கள். இதனுடைய அசல் மூன்றெழுத்து ஷீன், ஐன், ரா. ஷஅர, ஷஅர என்பது நஸர யன்சுருடைய வடிவிலிருந்து ஷஅர உணர்ந்தான், யஷ்உரு உணர்கிறான். குறுவடிவ அட்டவணையை பார்க்கலாம். ஷஅர யஷ்உரு உஷ்உர், ஷஅர யஷ்உரு உஷ்உர், ஷாயிர் மஷ்ஊர் ஷுஊர், ஷாயிர் மஷ்ஊர் ஷுஊர், ஷஅர யஷ்உரு உஷ்உர், ஷாயிர் மஷ்ஊர் ஷுஊர். உணரு, உணர்பவன், உணரப்பட்டவன், உணர்தல். அடுத்த வெர்பை பார்க்கிறோம். அலிம, லா யஅலமூன், அவர்கள் அறிய மாட்டார்கள். மாலியினுடைய அசல் மூன்று எழுத்து ஐன், லாம், மீம். இது அலிம யஅலமு, அதாவது சமிஅ யஸ்மஉ என்ற அசல் அமைப்பை போன்றதாக இது அமைப்பிலிருந்து வரக்கூடிய அமைப்பாக ஆகிறது. சமிஅ யஸ்மஉ. அதே மாதிரி அலிம யஅலமு, யஅலம். ஆலிம், மஅலூம், இல்ம். அலிம அறிந்தான், யஅலமு அறிகிறான், யஅலம் நீ அறி, நீ அறிந்து கொள். ஆலிம் அறிபவன், மஅலூம் அறியப்பட்டது, இல்ம் அறிதல். அலிம யஅலமு யஅலம், ஆலிம் மஅலூம் இல்ம். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அசல் மூன்றெழுத்தை கொண்ட பலகீனமான வினைச்சொல்லை நாம் இங்கே பார்க்கிறோம். காலு, பலகீனமான வினைச்சொல். காலு, அவர்கள் கூறினார்கள். கால, இது ஃபஅல யஃபுலு உடைய அமைப்பை கொண்டதாக இருக்கிறது. கால யகூலு குல், கால யகூலு குல். காயில், மகூல், கவுல். காயில், மகூல், கவுல். மாஷா அல்லாஹ். பாடம் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திற்கு நாம் தயாராகுவோம்.
அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 2 பக்கம் 2 சுட்டிக்காட்டி இலக்கண பிரிவில் சுட்டிக்காட்டி சி. இந்த பாடத்தில் நாம் தா, குர்ஆனில் சுமார் 199 தடவைகள் இடம்பெறுகின்ற தா என்கின்ற பலகீன வினைச்சொல்லை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பலகீனமான வினைச்சொல் என்றால் என்ன? பலகீனமான வினைச்சொற்கள் என்பது பலகீனமான 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று அந்த வினைச்சொல்லில் இடம்பெறுமே என்றால், அசல் எழுத்தினுடைய இடத்தில் இடம்பெறுமையானால் அவைகளுக்கு பலகீனமான வினைச்சொல் என்று சொல்லப்படும். பலகீனமான எழுத்துக்கள் வாவ், யா, அலிஃப். இவைகள் ஒன்றை ஒன்று மாறி வரலாம். அப்படி இல்லை என்றால் பலகீனத்தினால் அது நீங்கி வரலாம். மிக குறைவாக வாவ் அல்லது யா ஹம்சாவாகவும் புரண்டு வரக்கூடிய ஒரு நிலையையும் நாம் இந்த வெர்பில் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே ஒலி வினை சொற்களாக, அதாவது பலமான வினை சொற்களாக குர்ஆனை திறந்து படித்தால் ஃபதஹ, அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும், நஸர, இல்லை என்றால் அடி கிடைக்கும், பரப, இதை செவியேற்றுக் கொள்ளுங்கள், சமிஅ என்கின்ற வாக்கியங்களை முன்னிறுத்தி இந்த 4 அமைப்புகளை மனனம் செய்திருக்கிறோம். இந்த 4 அமைப்புகள் தான் மாதிரியான சாவியான அமைப்புகளாகும். இதே அமைப்பிலே வரக்கூடிய பலகீனமான வினைச்சொல்லை இந்த பாடத்தில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் வழங்குவான், இது அவனுடைய வாக்கு. அல்லாஹ் கொடுப்பான், இது ஒரு வாக்குறுதி. வஹப, வஅத, உண்மையில் அவன் கூறியுள்ளான், அவன் அதிகமாக கொடுப்பான். கால, ஜாத, அதற்காக அவனிடம் பிரார்த்தியுங்கள், நேர்வழிக்காகவும் பிரார்த்தியுங்கள். தா, ஹதா ஆகிய இந்த 6 வெர்புகளை இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். நாம் ஏற்கனவே படித்து விட்டோம் வஹப, வஅத, கால, ஜாத. இப்பொழுது நாம் தாவை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது அசல் 3 எழுத்துக்களில் முதல் எழுத்து பலகீனமான எழுத்தை கொண்ட வெர்பு வஹப, வஅத, நடு எழுத்து பலகீனமான எழுத்தை கொண்டுள்ள வெர்பு கால, ஜாத. இப்பொழுது ஓரை எழுத்து பலகீனமாக இருக்கின்ற வெர்பை நாம் படிக்க இருக்கிறோம் தா. அல்ஹம்துலில்லாஹ். தா என்றால் அவன் அழைத்தான். தா, அழைத்தான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் ரப்பை அழைத்தார்கள். கடைசி எழுத்து வீக் லெட்டர், பலகீனமான எழுத்தாகிய பலகீனமான வினைச்சொல் தா. தா என்பது மாவியினுடைய சாபியாக இருக்கிறது. இதனுடைய அசல் அமைப்பு தஅவ. வாவ் என்பது அலிஃபாக மாறி, கடைசி எழுத்தாகிய வாவ் அலிஃபாக மாறி தா என்று வந்திருக்கிறது. தா என்றால் அழைத்தான். ஒரு விரலை வலது சைடில் காட்டினால் அது ஒருமையினுடைய 3rd person ஒருமைக்கான டிபிஐ என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தா, அழைத்தான். அதனுடைய பன்மை நாம் ஏற்கனவே கால, காலு என்று சொன்னதை போல தா, தஉ என்ற அல்ல. தஉ என்பது சிரமமாக ஆகிவிடும். அது மாத்திரமல்லாமல் அவைகள் மிக நீளமாகவும் ஆகிவிடும் என்ற காரணத்தினால் தஅு. எங்கெல்லாம் ஆ என்றோ மா என்றோ வருகிறதோ தஅு, ரமௌ, கல்லௌ என்பதை போல தஆ, தஅு, ரமா, ரமௌ, இப்படியாக மா என்று நீளமாக ஆ என்று வருகின்ற பொழுது அதனுடைய புளூரல் ஔ, ஆ, ஔ, தஆ, தஅு, ரமா, ரமௌ, கதா, கதௌ, தலா, தலௌ. இத மாதிரி உள்ள அமைப்புகளில் இதனுடைய பன்மையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தஆ, அழைத்தான். தஅு, அழைத்தார்கள். தஆ, அழைத்தான். தஅு, அழைத்தார்கள். அடுத்து தஅவுத, தஅவுத. இங்கே தஅவுத, நீ அழைத்தாய். தஅவுது, நான் அழைத்தேன். தஅவுதும், நீங்கள் அழைத்தீர்கள். தஅவுனா, நாங்கள் அழைத்தோம். தஆ, தஅு, தஆ அழைத்தான். தஅு, அழைத்தார்கள். தஅவுத, நீ அழைத்தாய். தஅவுது, நான் அழைத்தேன். தஅவுதும், அழைத்தீர்கள். தஅவுனா, அழைத்தோம். சொல்லுங்கள் பார்க்கலாம் அரபி மட்டும். தஆ, தஅு, தஆ, தஅு, தஅவுத, தஅவுது, தஅவுத, தஅவுது, தஅவுதும், தஅவுனா, தஅவுதும், தஅவுனா. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் அரபு பேச்சு வழக்கை பார்க்கலாம். ஹல் தஆ, அழைத்தானா? ஹல் தஆ, அழைத்தானா?
நஅம் தஅ ஆம் அழைத்தான். ஹல் தஅ நஅம் தஅ. ஹல் தஅவ் அழைத்தார்களா? ஹல் தஅவ் அழைத்தார்களா? நஅம் தஅவ் ஆம் அழைத்தார்கள். நஅம் தஅவ் ஆம் அழைத்தார்கள். ஹல் தஅவ்த நீ அழைத்தாயா? ஹல் தஅவ்த அழைத்தாயா? நஅம் தஅவ்து ஆம் அழைத்தேன். நஅம் தஅவ்து ஆம் அழைத்தேன். ஹல் தஅவ்தும் அழைத்தீர்களா? ஹல் தஅவ்தும் அழைத்தீர்களா? நஅம் தஅவ்னா ஆம் அழைத்தோம். நஅம் தஅவ்னா ஆம் அழைத்தோம். அரபு பேச்சு வழக்கில் இப்பொழுது ஆப்ஜெக்டை இணைத்து நாம் இங்கே பார்க்கலாம். ஹல் தஆ அல்லாஹ அவன் அல்லாஹுவை அழைத்தானா? ஹல் தஆ அல்லாஹ அவன் அல்லாஹுவை அழைத்தானா? நஅம் தஆ அல்லாஹ ஆம் அல்லாஹுவை அவன் அழைத்தான். ஹல் தஅவ் அல்லாஹ அவர்கள் அல்லாஹுவை அழைத்தார்களா? நஅம் தஅவ் அல்லாஹ ஆம் அல்லாஹுவை அழைத்தார்கள். ஹல் தஆ அல்லாஹ நஅம் தஆ அல்லாஹ. ஹல் தஅவ் அல்லாஹ அல்லாஹுவை அழைத்தார்களா? நஅம் தஅவ் அல்லாஹ ஆம் அல்லாஹுவை அழைத்தார்கள். ஹல் தஅவ்த அல்லாஹ அல்லாஹுவை அழைத்தாயா? நஅம் தஅவ்து அல்லாஹ ஆம் அல்லாஹுவை அழைத்தேன். ஹல் தஅவ்தும் அல்லாஹ அல்லாஹுவை அழைத்தீர்களா? நஅம் தஅவ்னா அல்லாஹ ஆம் அல்லாஹுவை அழைத்தோம். ஹல் தஅவ்த அல்லாஹ? நஅம் தஅவ்து அல்லாஹ. ஹல் தஅவ்தும் அல்லாஹ? நஅம் தஅவ்னா அல்லாஹ. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஒவ்வொரு வெர்பும் அதனுடைய முலாரி அமைப்பு எப்படி வர வேண்டும் என்பதை ஃபதஹ யஃப்தஹு நஸர யன்சுரு ضرب يضرب சமிஅ யஸ்மஉ ஆகிய அமைப்பில் எந்த வகையில் முலாரியை அமைப்பது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வினை சொல்லையும் அந்த அடிப்படையில் இங்கே தஇஅ இல்லை என்பதனால் சமிஅ என்ற அந்த அமைப்பு இங்கே நீங்கி விடுகிறது. இருக்கக்கூடிய ஃபதஹ யஃப்தஹு நஸர யன்சுரு ضرب يضرب ஆகிய மூன்று அமைப்புகளில் ஒன்றாக இந்த அமைப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தஆவினுடைய முலாரி யதுஆவா அல்லது யதுஊவா அல்லது யதுஇயா என்று பார்க்கின்ற பொழுது தஆவினுடைய அசல் எழுத்து தஅவ வாவாக இருப்பதனால் யதுஆ என்பதோ யதுஇ என்பதோ இங்கே பொருத்தமாக இருக்காது, லேசாகவும் இருக்காது. யதுஉ நஸர யன்சுரு என்கின்ற அமைப்பிலான யதுஉ என்பதே இங்கே பொருத்தமாக இருக்கிறது. யதுஉ என்பது கடைசி எழுத்தாக வாவ் அது பலகீன எழுத்தாக இருப்பதனால் அது குறியீடை சுமக்காது என்பதனால் அங்கே சுக்குன் வைக்கப்படுகிறது. யதுஉ 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 என்று சொல்வது சிரமம் என்பதனால் அது யதுஉ. தஆ யதுஉ அழைக்கிறான். யதுஉ என்பது அலிஃப் வாவாக மாறியுள்ளது சொல்வதற்கு இலகுவாக இருப்பதற்காக. எனவே அது பலகீன எழுத்து என்பது அது குறியீடை சுமக்க முடியாது. இடையிலோ அல்லது இறுதியிலோ வருகின்ற பொழுது குறியீடை சுமக்க முடியாது என்பதனால் அதற்கு சுக்குன் செய்யப்பட்டது. எனவே யதுஉ என்பது முதாரியின் சாவியாகும். யதுஉ அழைக்கிறான். யதுஊன அழைக்கிறார்கள். யதுஉ அழைக்கிறான். யதுஊன அழைக்கிறார்கள். ததுஉ நீ அழைக்கிறாய். ததுஉ நீ அழைக்கிறாய். அதுஉ நான் அழைக்கிறேன். ததுஊன அழைக்கிறீர்கள். நதுஉ அழைக்கிறோம். யதுஉ யதுஊன யதுஉ யதுஊன ததுஉ அதுஉ ததுஉ அதுஉ ததுஊன நதுஉ ததுஊன நதுஉ. அல்ஹம்துலில்லாஹ். அரபு பேச்சு வழக்கை பார்க்கலாம். ஹல் யதுஉ அழைக்கிறானா? நஅம் யதுஉ ஆம் அழைக்கிறான். ஹல் யதுஊன அழைக்கிறார்களா? நஅம் யதுஊன ஆம் அழைக்கிறார்கள். ஹல் ததுஉ அழைக்கிறாயா? நஅம் அதுஉ ஆம் அழைக்கிறேன். ஹல் ததுஊன அழைக்கிறீர்களா? நஅம் நதுஉ ஆம் அழைக்கிறோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் யதுஉ நஅம் யதுஉ. ஹல் யதுஊன நஅம்
يدعون هل تدعو نعم أدعو هل تدعون نعم ندعو هل يدعو نعم يدعو هل يدعون نعم يدعون هل تدعو نعم أدعو هل تدعون نعم ندعو ما شاء الله அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது அம்ரு எப்படி எடுப்பது என்பதை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஏவல் வினை தஆ அழைத்தான், யதுஉ அழைக்கிறார்கள். யதுஉ என்பதிலிருந்து ததுஉ என்று செகண்ட் பர்சன்ல இருந்து நாம் அம்ரை எடுக்க வேண்டும். முதலாவதாக முலாரியின் எழுத்தை அதாவது தாவை நீக்க வேண்டும். அது ததுஉ என்பது இத்உ என்று மாறுகிறது. பிறகு கடைசியான எழுத்து இத்உ என்பதை இங்கே படிக்க முடியாது என்ற காரணத்தினால் அங்கே ஹம்சாவை கொண்டு வர வேண்டும். ஹம்சாவை கொண்டு வந்தால் உத்உ கடைசி அம்ருனுடைய கடைசி எழுத்திற்கு, ஏவல் வினையின் கடைசி எழுத்திற்கு ஜஸ்மா செய்ய வேண்டும். அங்கே ஏற்கனவே ஜஸ்மா செய்த வாவு இருக்கிறது. எனவே அது அம்ரா என்பதிலே வித்தியாசம் வந்துவிடும் என்பதனால் அந்த எழுத்தை போக்கப்படும். கட்டளையில் அந்த வாவை போக்கப்பட்டு உத்உ உத்உ அழை உத்உ என்று மாறிவிடும். உத்உ என்பதனுடைய வாவை நீக்கப்பட்டு உத்உ என்பதாக சொல்லப்படும். சொல்லுங்கள், உத்உ அழை, உத்உ அழை, உத்உ அழையுங்கள், உத்உ அழையுங்கள். லா ததுஉ அழைக்காதே, லா ததுஉ அழைக்காதே, லா ததுஉ அழைக்காதீர்கள், லா ததுஉ அழைக்காதீர்கள். உத்உ 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 லா ததுஉ லா ததுஉ லா ததுஉ லா ததுஉ. இங்கே ஒருமைக்கும் பன்மைக்குமான வித்தியாசத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியிலே வாவும் அலிஃபும் இணைய வேண்டும். பன்மைக்கு இரண்டிலேயும் அம்ருடைய பன்மையாக இருந்தாலும் நஹியுடைய பன்மையாக இருந்தாலும் கடைசியில் வாவ் அலிஃப் இணைய வேண்டும். உத்உ லா ததுஉ. ஹைர், அரபு பேச்சு வழக்கை இங்கே பார்க்கலாம். உத்உ அதுஉ, உத்உ அழை, அதுஉ அழைக்கிறேன். உத்உ அழையுங்கள், நதுஉ அழைக்கிறோம். உத்உ அழையுங்கள், நதுஉ அழைக்கிறோம். உத்உ அதுஉ, உத்உ நதுஉ, உத்உ அதுஉ, உத்உ நதுஉ. மாஷா அல்லாஹ். இங்கே அரபு பேச்சு வழக்கில் ஏவல் வினையோடு ஆப்ஜெக்டை இணைத்து சொல்கிறோம். உத்உ அல்லாஹ, உத்உ அல்லாஹ, அல்லாஹுவை அழை. உத்உ அல்லாஹ, அல்லாஹுவை அழை. அதுஉ அல்லாஹ, அல்லாஹுவை அழைக்கிறேன். உத்உ அல்லாஹ, அல்லாஹுவை அழையுங்கள். நதுஉ அல்லாஹ, அல்லாஹுவை அழைக்கிறோம். நதுஉ அல்லாஹ, அல்லாஹுவை அழைக்கிறோம். உத்உ அல்லாஹ, அதுஉ அல்லாஹ, உத்உ அல்லாஹ, நதுஉ அல்லாஹ. அடுத்ததாக அல்லாஹ் அல்லாதவரை அழைக்காது. லா ததுஉ கைரல்லாஹ், லா ததுஉ கைரல்லாஹி, அல்லாஹுவை அல்லாதவரை அழைக்காதே. லா ததுஉ கைரல்லாஹி, அல்லாஹ் அல்லாதவரை அழைக்காதே. லா அதுஉ கைரல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவரை நான் அழைக்க மாட்டேன். லா அதுஉ கைரல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவரை அழைக்க மாட்டேன். லா ததுஉ கைரல்லாஹி, அல்லாஹ் அல்லாதவரை அழைக்காதீர்கள். லா ததுஉ கைரல்லாஹி, அல்லாஹ் அல்லாதவரை அழைக்காதீர்கள். லா நதுஉ கைரல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவரை அழைக்க மாட்டோம். லா ததுஉ கைரல்லாஹ், லா அதுஉ கைரல்லாஹ், லா ததுஉ கைரல்லாஹ், லா நதுஉ கைரல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் ஃபாயில் மஃஊல் ஃபில். ஃபாயில் மஃஊல் ஃபில். தஆ யதுஉ உதுஉ படித்து விட்டோம். இப்பொழுது ஃபாயில் பார்க்கிறோம். இங்கே காயில் மாதிரி இங்கே தாஇ அல்ல, தாஇயுன் அல்ல, தாஇன் அழைப்பவன். தஆ யதுஉ உதுஉ தாஇன், தாஇயுன் என்றோ தாஇ என்றோ அல்ல, இங்கே தாஇன் என்பதாக சொல்ல வேண்டும். தாஇன் அழைப்பவன், தாஇன் அழைக்கக்கூடியவன்.
மதுஉன் மதுஉன் அழைக்கப்பட்டவன், மதுஉன் அழைக்கப்பட்டவன், துஆ அழைத்தல், துஆ அழைத்தல், தாயின் அழைப்பவன், மதுஉன் அழைக்கப்பட்டவன், துஆ அழைப்பவன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் ஏற்கனவே தஆ, யதுஉ, உதுஉ, தாயின், மதுஉன், துஆ இவைகளை படித்து விட்டோம். இப்பொழுது பெண்பால் ஹுவ தஆ, ஹிய தஅத். இங்கே தஆத் என்று சொல்வதற்கு முடியாது. கால காலத் என்பதை போல தஆ தஆத் என்பது இங்கே சொல்லக்கூடாது. அங்கே 2 சுக்குன்கள் ஒன்றிணைந்து விடும். அரபு இலக்கணத்தில் 2 சுக்குன்கள் ஒன்றிணைவது கூடாது என்பதனால் அந்த அலிஃபையும் இங்கே போக்கப்பட்டு தஅத். ஹுவ தஆ, ஹிய தஅத். خير. ஹுவ தஆ, ஹிய தஅத். ஹுவ யதுஉ, ஹிய ததுஉ. அவள் அழைக்கிறாள். ஹுவ யதுஉ, ஹிய ததுஉ. தஆ தஅத், யதுஉ ததுஉ. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் முழுமையாக இந்த வெர்பை முழுமையாக பொருளோடு பார்க்கலாம். தஆ அழைத்தான், தஅவ் அழைத்தார்கள், தஅவ்த அழைத்தாய், தஅவ்து அழைத்தேன், தஅவ்தும் அழைத்தீர்கள், தஅவ்னா அழைத்தோம். யதுஉ அழைக்கிறான், யதுஊன அழைக்கிறார்கள், ததுஉ அழைக்கிறாய், அதுஉ அழைக்கிறேன், ததுஊன அழைக்கிறீர்கள், நதுஉ அழைக்கிறோம். உதுஉ அழை, உதுஉ அழை, உதுஉ அழையுங்கள். லா ததுஉ அழைக்காதே, லா ததுஉ அழைக்காதீர்கள். தாஇன் அழைப்பவன், மதுஉன் அழைக்கப்பட்டவன், துஆ அழைத்தல். அல்ஹம்துலில்லாஹ். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தஆ தஅவ் ஏற்கனவே இருப்பதை போல அவ் என்று சொல்ல வேண்டும். அங்கே உ தஉ என்ற அல்ல என்று மாறாது. கால காலு என்பதை போல தஆ தஉ என்ற அல்ல, தஅவ். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பெண்பால் தஅத் என்று வர வேண்டும், தஆத் அல்ல. தாஇன் தாஇ தாஇயுன் அல்ல, தாஇன். ஒரு வெர்பினுடைய கடைசி எழுத்து லெட்டர் வெர்பாக வருகின்ற பொழுது அந்த கடைசி ஃபாயிலுன் என்பதிலே ஃபாயின் என்பதை போன்று தாஇன் என்று சொல்ல வேண்டும். குறுவடிவ அட்டவணை பார்க்கலாம். தஆ யதுஉ உதுஉ, தஆ யதுஉ உதுஉ, தாஇன் மதுஉன் துஆ, தாஇன் மதுஉன் துஆ, தஆ யதுஉ உதுஉ, தாஇன் மதுஉன் துஆ. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப மனனம் செய். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.